ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் லிட்ரேச்சர் வித் கிறிஸ்துராஜ். இன்றைக்கி 11/9/2025க்கான ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன், டைம்ஸ் இதழின் கிட்ஸ் ஆஃப் த இயர் விருது 2025க்கான விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா தேஜஸ்வி மனோஜ். இவங்களுக்கு 17 வயசு ஆகுது. அமெரிக்க வாழ் இந்தியர். எதுக்காக இவங்களுக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்கன்னா ஆன்லைன் மோசடி பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தியதற்காக. இதுக்காக தனியாக ஒரு வெப்சைட்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வெப்சைட்டோட நேம் வந்து ஷீல்டு சீனியர்ஸ். இதில் முதியோர்களுக்காக தான் பெருசாக விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. ஏன்னா இணைய திருட்டில் அதிகம் பாதிக்கப்படுவது முதியோர்கள். அடுத்தது HAL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், அதாவது SSLV அப்படிங்கிற ராக்கெட்டை தயாரிக்கிறதுக்கான ஒப்பந்தம் இஸ்ரோவால் யார் கூட போட்டிருக்காங்கன்னா HAL நிறுவனம். இது இல்லாமல் இன்னும் 2 நிறுவனத்தோட இவங்க MOU சைன் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்பேஸ் மற்றும் நியூ ஸ்பேஸ், இந்த 2 நிறுவனத்தோட இஸ்ரோ ஸ்பேஸ் வந்து டைப் வச்சுருக்காங்க. அடுத்தது நேஷ்னல் ஃபாரஸ்ட் மார்டையர் டே. இன்றைக்கி 11ஆம் தேதி செப்டம்பர் மாதம் வன தியாகிகள் தினம் அனுசரிக்கப்படுது. அடுத்தது உலகளாவிய அஞ்சல் மாநாடு, 28வது உலகளாவிய அஞ்சல் மாநாடு வந்து துபாயில் UAEயில் நடைபெற்றிருக்குது. இப்போ புதுசாக இந்தியாவில் லித்தியம் பேட்டரி உற்பத்தி ஆலை எந்த மாநிலத்தில் துவங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் சொஹானா அப்படிங்கிற இடத்துல. மூங்கில் உயிரி சுத்திகரிப்பு நிலையம் அசாம் மாநிலத்தில் நுமாலிகர் அப்படிங்கிற இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி சர்வதேச விண்வெளி மாநாடு எங்கே நடைபெற்றிருந்ததுன்னா பெங்களூரில். இன்றைக்கி செப்டம்பர் 11 மகாகவி தினம் அனுசரிக்கப்படுது. இன்றைக்கி 104வது நினைவு தினமான மகாகவி பாரதியாரோட நினைவு தினம். அதுதான் மகாகவி தினமாக அனுசரிக்கப்படுது. செப்டம்பர் 11 இன்றைக்கி தான் சுவாமி விவேகானந்தா வந்து சிகாகோ நகர்